ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் தமிழ் டிராவலர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, துபாயில் இருக்கிற டிசர்ட்டில், அதாவது ஒரு பாலைவனத்தில் உங்களுக்கு வந்து கேரட்லேருந்து முட்டைக்கோசுலேருந்து எல்லாம் விளைவிச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணிட்டு 11 வருஷமாச்சு. ஸோ இதை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாவிலேருந்து நமக்கு கொய்யாவிலிருந்து எல்லாமே இங்கே வந்து விளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பச்சை மிளகா செடியை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பச்சை மிளகா செடி பார்த்துங்க, இதுதான் பச்சை மிளகா செடி. ஏன்னா பத்தலை தெரியும், பச்சை மிளகாவை வேற லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. பார்த்துங்க, இது எல்லாமே பச்சை மிளகா செடி தான். ஸோ ஒருத்தர் பச்சை மிளகா பறிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்லின் மாதிரி இருக்குது, ப்ரோக்லின் மாதிரியே தான் இருக்குது இது செடியும். அப்புறம் பாருங்கள், தென்னை மரம்லாம் இருக்குது. இந்த மரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொய்யா மரம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொய்யா மரம். ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே போய் காட்டுறேன் கொய்யா மரத்தை. கொய்யா மரத்தில் தோல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் தோல் இருக்கும் கொய்யா மரத்தில். ஸோ வாங்க அப்படியே இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுவோம். இது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல, புதினா மல்லியா இல்லை கொத்தமல்லியா அதுவும் தெரியல எனக்கு. அது தெரியல எனக்கு என்னண்டு. இப்போ நம்ம வந்த இடத்துல ஒரு தமிழ் ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா, அந்த ஒரு கவர் கொடுத்துருவாங்க, அதில் நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணி அதில் நம்ம பறித்து எல்லா செடி கொடியெல்லாம் பறித்து நம்ம அதில் வச்சு அதில் கொண்டு போய் நம்ம அவங்க வெயிட் போட்டு அந்த ரேட்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்திருக்காங்க, நான் காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் டிஸ்கவரி கார்டன்ஸ்லேருந்து வந்திருக்கோம். டிஸ்கவரி கார்டன் துபாயில். ஊரில் திண்டிவனம். திண்டிவனம் பக்கத்தில், சென்னை பக்கத்தில் திண்டிவனம்ல. சரி சரி. இப்போ என்னென்ன வாங்கியிருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலாக ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி இங்கே வந்திருந்தோம். சரி. ஆன்லைனில் கூகுளில் பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கே நம்ம கிருஷ்ணகிரி ஆள் தான் அவங்க. ஆமாம், எல்லாம் மெயின்டெனன்ஸ் உள்ள பார்த்து பேசியிருந்தேன். சிக்கன்லாம் வாங்கலான்னு வந்தோம். சிக்கன் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு போல. மற்றபடி நாங்கள் நிறைய சிக்கன்னா நாட்டுக்கோழி உங்களுக்கு? நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் வாத்து கூட இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாமே வித்துருச்சாங்க. காலையில் வரணும்னா. ஆமாம், மணத்தக்காளி. மணத்தக்காளிக்கிறது. சரி, சந்தோஷம் சந்தோஷம். அத்தி இது இல்லை, அத்திக்காய். சூப்பர். அதெல்லாம் செய்வீங்க வீட்டுல? இது முட்டைக்கோசு பாத்துங்க, சின்ன முட்டைக்கோசு தான், பெருசு இல்லை என்ன தானா. ஆமா, எல்லாம் ஃப்ரெஷ். ஆனா நம்ம போய் ஒரு கடையில வாங்குறத விட இங்க வந்து வாங்குறது எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆண்டவனே பாத்தீங்க, பச்சை மிளகா, அதுக்கு பீன்ஸும் இருக்கு. நமக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணும் வேஸ்ட் பண்ணலாம். வந்ததுல ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இது வந்து பொட்டேட்டோ. பாப்பா இங்க வாங்க, என்ஜாய் பண்றீங்களா நீங்க? பாக்குறதுலாம் ஓகே, பட் இங்க துபாயில வந்து உங்களை பாக்குறது ஒரு இது இல்ல. பாத்துங்க, கிழங்கு இது பொட்டேட்டோ. ஆமா, இந்த பக்கம் கத்திரிக்காய் இருக்கு. சரிமா சரிமா. நீங்க எப்போ நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து? நாங்க வந்து ஒரு 1 hour இருக்கும். 1 hour ஆச்சு. அந்த பக்கம் ஃபிஷ் இருக்கு. சரிமா. மீன் எப்படி வளர்க்குற மீனா எப்படி? அது தொட்டிக்குள்ள இல்ல இருக்கான்னு தெரியல. சரி சரி. ஆனா இது பாக்கிறதுக்கு. உங்க பேரே சொல்லுங்க. என் பேர் கோபால். சந்தோஷம் சந்தோஷம். ரஞ்சிதா. ரஞ்சிதா. பாப்பாமா ராமிகா. சந்தோஷம் சந்தோஷம். சரி, ஓகே, பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ வேற லெவலில் இருக்குது இன்னைக்கு. ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு ஊரில் இருக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலு. ஆனால் துபாயிலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் தான். காட்டுறோம் பாருங்க, வெங்காயம் கிடக்கிறத இருங்க. வெங்காயம் பறித்து யாரோ வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருக்காங்க. பார்த்துங்க வெங்காயத்தை. இப்போ நம்ம இருக்கிற தோட்டத்துக்குள்ளே, வெங்காய தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம் இப்போ. ஸோ வாங்க அப்படியே வெங்காய தோட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து தேன் இருக்குது. தேனையும் போய் பார்ப்போம். தேன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தேன் ஃபார்மு. ஓகே, இது எல்லாமே தேன் தான் உங்களுக்கு. பார்த்துங்க, தேனி வளர்ப்பு. இதுதான் தேனி வளர்ப்பு. நானே இது எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் இது பார்த்துட்டு இருக்கேன்னா.
எப்படி பொட்டி வச்சு இது பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. எல்லாம் தேனி வந்து வந்து போயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? தேனி, இது எல்லாமே தேனி வளர்ப்பு. இதே நானே எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் இதை. ஸோ ஒரு தேனி பண்ணக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கிறோம் பாருங்க, ஒரு தேனி பண்ணக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ அதே சமயம் வந்து இது வந்து வேற லெவலில் இங்கே பாருங்க தேனியை. ஆனால் இதில் என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இந்த தேனி நம்மளை கடிக்காது. நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் இந்த தேனி நம்மளை கடிக்காது. தெரியுதா? தேனி நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணால் நம்மளை போட்டுரும். அதே சமயம் ஒரு தேனோட வாசம் இந்த இடத்துல நிற்கும் போது வேற லெவலில் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது எல்லாமே வந்து தேனி தான், தேனி வளர்ப்பு. ஸோ பார்த்துங்க எப்படின்னு சொல்லிட்டு தேனி பொட்டி, எல்லாமே தேனி பொட்டி. அதாவது பொட்டியில் வச்சு உள்ளார அடை வச்சு இந்த வளர்க்குறது. இது அதை எடுத்து புதுசாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபுல்லாக இந்த மரத்துக்கு கீழே தேனி வளர்ப்பு தான் இது. ஸோ வாங்க அடுத்தது கத்திரிக்காய்க்கு போவோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துங்க. இது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடிங்கிறது கத்திரிக்காய் தோட்டம், அவ்வளோதான். வேறு லெவலு. வேறுங்க கத்திரிக்காய் தோட்டத்தை எவ்வளோ பெருசில் இருக்குன்னு. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் தோட்டத்துக்குள்ள தான் நின்றுட்டு இருக்கோம். பாருங்கள், வேறு லெவலில் கத்திரிக்காய் தோட்டத்தில். பச்சை மிளகாவை அது தெரியுதா? பச்சை மிளகா எவ்வளோ இருக்குண்டு இது பாருங்க, எவ்வளோ பெரிய பச்சை மிளகாண்டு. நாங்கள் காட்டிடுறேன் கையிலேயே. பச்சை மிளகா தோட்டம் தான் இவ்வளோ பெருசு. எவ்வளோ பெருசில் பாருங்க பச்சை மிளகா தோட்டம். எவ்வளோ இதாக வந்து வேகமாக முள்ளங்கி பறித்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வர கஸ்டமர் அந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து எடுத்து நமக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ வேகமாக முள்ளங்கி பறிச்சிட்டு இருக்காருங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற முள்ளங்கி. वाह, अच्छा यार, कैसे कैसे आप? ठीक ठाक, आप सुनाइए कैसे? अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह यार, ये लो मैं दे देगा उसको. हाँ हाँ उसके लिए था. அப்படியே காட்டுங்களேன். பார்த்துங்க, ஒரு பையன் வந்து முள்ளங்கி அண்ணா வந்து வேற லெவலில் இன்னைக்கு பறிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்காக. ஆமாம், இன்னைக்கு பெரிய பர்ச்சேசிங்க. அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ பறிச்சுட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸோ இப்போ எல்லாம் என்ன பறிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு வந்து 10 ரூபா வச்சு தான் வாங்குறாங்க இங்கே. நீங்கள் பச்சை மிளகாவோ இல்லை முள்ளங்கியோ இல்லை சோளமோ எது வேணாலும் வாங்கிக்கிங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ வந்து உங்களுக்கு வந்து 10 ரூபா தான். ஸோ எத்தனை பை இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிலோ வச்சுட்டு அதுக்குள்ளே காசு வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஊரில் வந்து கொடி தக்காளி பார்த்தது கிடையாது. கொடி தக்காளி இந்த மாதிரி ஃபார்மில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து எப்படின்னா கொடி தக்காளி மாதிரி ஒரு ஃபார்மில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து கொடி தக்காளி. அதாவது இதே நானே ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையில தக்காளி வளர்த்துருக்கேன். நான் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தக்காளி, தெரியுதா? இதில் கைப்பட்டா சொன அரிப்பு வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு அரிப்பு தாங்க முடியாது, கையில் அரிப்பு வந்துடும். பார்த்தீங்களா, கொடி தக்காளி. இது தக்காளி தெரியுதா, பழுத்து கிடக்கிறது. ஸோ இந்த ஃபார்மை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வெயில் உள்ளார வராத அளவுக்கு உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க இதை. தக்காளியை பார்த்தீங்களா, எல்லாம் இது வந்து காலையிலேருந்து சவட்டி எடுத்துட்டு பறிச்சு எல்லாம் காலி பண்ணிட்டு பாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டையா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எல்லாம் காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மில் பாருங்க, இந்த ஃபார்ம் எவ்வளோ பெருசில் இருக்குண்டு. தக்காளிக்காக வேண்டிய எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அது மாதிரி இந்த ஃபார்மில் ப்ரோக்கலி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை செடியை நேரில் காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோக்கலியை பார்த்துங்க, இதுதான் ப்ரோக்கலி செடி. அந்த ஃபார்மில் எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு.
இங்க வந்து உங்களோட இஷ்டம், அதாவது உங்க வீட்டு தோட்டத்துல வந்து நீங்க எப்படி வந்து நீங்க வந்து பறிச்சு நீங்களா கொண்டு போவீங்களோ, வீட்டுக்கு நீங்க செலவுக்கு இது பண்ணி கொண்டு போவீங்களோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பறிச்சு கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணி அந்த கவர் ஃபுல்லாக நிறைச்சோ இல்லை நிறைக்காமையோ இல்லை பாதியோ நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே வெயிட் போடுற இடத்துல வெயிட் போடும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு பைசா ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க. நம்ம கடையில் போய் ஒரு மார்க்கெட்டில் வாங்குறத விட ஃப்ரெஷ்ஷாக அப்படி நம்ம கையில் பறித்து கொண்டு போய் அவங்கள கொடுத்துட்டு நம்ம வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்த வந்து பார்த்துட்டு ஒரு விசிட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபேமிலி இருந்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரம் 1 வீக் ஒரு ட்ரிப் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காய்கறி நீங்கள் வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம். சரி, இங்கே வந்து மீன் வளர்க்குறாங்க. ஸோ அந்த மீனோட ஃபார்மையும் காட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போகிறோம். இப்போ क्या है इधर भाई? मछली पकड़ लो, मछली पकड़ के खा लो. தெரியுதா என்ன மீனுன்னு சொல்லிட்டு? எனக்கு தெரியல. இது மேபி சிலேபி மாதிரியும் இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மீன் மாதிரி தெரியுது. ஸோ பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் வெயில் அடிக்காமல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா மீன்? இந்த கண்ணு என்னன்னு தெரியுதா? அதாவது இங்க தெரிஞ்சவங்க செடி என்னென்ன செடின்னு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த்தம்பழம் சொன்னால் நம்ம எலுமிச்சம்பழத்துல பெருசாக இருக்கும் தெரியுமா? நல்லா வாசமாக இருக்கு. நார்த்தம்பழம் இந்த பாருங்க குட்டியா தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப சின்னதாக இருக்கு பாருங்க. பெருசு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் உள்ளார. நார்த்தம்பழ செடி இது வந்து உங்களுக்கு வந்து இதுவும் கிடையாது, நல்லா பெருசாக இருக்கும் நார்த்தம்பழம். அதோட செடி தான் இது உங்களுக்கு ஃபுல்லாக. அடுத்தது சோளச்செடி தெரியுதா? சோளம். இந்த சோளம்லாம் எப்படின்னா இது பழம் வந்துருச்சா இது பெருசாக வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பறிச்சுக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான் இங்கே வந்தால், நம்மளோட தோட்டம் மாதிரி. ஸோ சேம் நம்மளோட தோட்டம் மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு யார்கிட்டையும் நம்ம கேட்கணும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஹெல்ப் வேணா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நமக்கு பிடிச்சிருக்கிற சோளமோ இல்லை என்ன காய்கறி இல்லை ஃப்ரூட்ஸோ என்ன வேணாலும் நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம். அதை வாங்கிக்கலாங்கிறத விட பறிச்சு ஃபுல் பண்ணிவிட்டு கொண்டு போய் அங்கே வெயிட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ பார்த்துங்க, மிஸ் பண்ணாதீங்க. துபாயில் இப்படி ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட இது இப்போ ஓப்பன் பண்ணி 15 வருஷம் ஆச்சா இது. ஸோ நானே வந்து இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு தான் இந்த பக்கம் வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிராமம் ப்ளஸ் நான் வளர்ந்தது கொண்ட எல்லாமே கிராமம் இந்த மாதிரி டச்சில் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு ஆக்சிஜன், என்ன சொல்கிறதுனா பியூரு காற்று, இதை வந்து நல்லா சுவாசிச்சுட்டு போகலாம். அதே மாதிரி நல்ல ஒரு மரம் செடி கிடி எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்தாலே இப்படியே உட்காந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. துபாயில் இருக்க நீங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கவனிச்சில் இருக்குது. அடுத்தது எந்த இடத்துல நிற்கிறோன்னு கேட்டிங்கன்னா கேபேஜ், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா முட்டைக்கோசு. காற்று பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் பறிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு செடி தான் இருக்குது. தெரியுதா? கேபேஜ் செடி, முட்டைக்கோசு. அதுங்க எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபார்மு. அது ஃப்ரீடமான ஃபார்மு. நம்ம எப்போ வேணாலும் வரலாம். எப்போ வேணாலும் இல்லை, டைம் இருக்குது. காலையில் டைமிங் இருக்குது. ஒரு ஃபேமிலி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஒரு ஃபேமிலி. सदा रख के आए जल्दी, पता है ना आपको? और पीछे डिग्गी खोलना आता है ना आपको सदा? मिला? ये बड़ा लगता है। वाव, ओहो, ये लो और चेक कर लो, 4 किलो तक और चेक कर लो। 5 किलो नहीं है? अच्छा है ना, तो 5 किलो। हाँ फिर क्या है, बहुत अच्छा सा सामान है. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கு. इसमें नीचे मिलता नहीं यार.
नहीं नहीं है ओहो मिल गया பாத்துங்க எவ்வளவு பேர் உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ் பாத்துங்க. இந்த மாதிரிலாம் எங்க நம்ம ஊர்ல கூட கிடைக்காது. ஒரு தோட்டத்துக்குள்ள நம்மள வீட்டுக்குள்ள இவ்வளோ தோட்டத்துக்குள்ள கூட விட மாட்டாங்க உள்ளார. அவங்க பறிச்சு கொண்டு வந்து வியாபாரத்துக்கு தான் விற்பாங்களே தவிர தோட்டத்துக்குள்ள விட மாட்டாங்க. ஏர்லாம் இருக்குது உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயம் அந்த பாபிக்கு பண்ணுற இடம். ஸோ தெரியுதா பாபிக்கு பண்ணுற இடம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சேர்லாம் உட்காந்துற சேடு. ஸோ வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டிங்கு ஈவினிங் டைமில் லைட்டிங் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. இடத்த பார்த்தீங்கன்னா இல்லையா. ஸோ நம்மளும் அப்படியே உட்காரோம் ஒரு 5 நிமிஷம். ஆமாம் ஓஹோ நல்லா சூப்பராக இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த. அந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக்கு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காற்று உள்ள இடம், ஒரு நல்ல ஃப்ரீனஸாக. அதையும் இந்த மாதத்தோட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மாதமெல்லாம் உங்களுக்கு வந்து இது 3ஆம் மாதம், அடுத்த மாதம் 4ஆம் மாதம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூடாகிடும். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுனா வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே நைட் டைமில் அதாவது ஈவினிங் டைமில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம். ஸோ வந்து பாருங்கள் லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அழகான பல்பு. ஸோ ஈவினிங் டைமில் வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. தெரியுதா ஒரு மஜ்லிஸ்ன்னு சொன்னால் வந்து உட்காந்து டீ குடிக்கிறது இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில், மஜ்லிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யார் வேணாலும் இங்கே வரலாம். இந்த மாதிரி இருக்க சோளம் தோட்டம், அவ்வளோ பெரிய சோளம் தோட்டம் உங்களுக்கு. ஏன்னா வேறு லெவலில் சோளம் தோட்டம் உங்களுக்கு. நான் நடந்து போகிறதே ஒரு ஃபார்முன்னு சொன்னால் ஒரு பண்ணைக்குள்ளே, அதாவது நம்ம தமிழில் சொல்ல போனால் ஒரு பண்ணைக்குள்ளே நடந்து போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலுங்கிறது உண்மையான இதான் விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பண்ணையில் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல். இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்காது ஒரு இடத்துக்குள்ளே. எல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா. சோளச்செடியும் நானும் பார்த்துங்க எந்த அளவுக்குன்னு. ஸோ இது எல்லாமே சோளம் தான். இந்த சோளத்தில் உங்களுக்கு வந்து என்ன செடியில் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய சோளம் இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து நீங்கள் கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தா வெயிட் போட்டு உங்களுக்கு பைசா வாங்கிக்குவாங்க. அதுவும் கம்மியான பைசா தான். பார்த்துங்க சோளத்தை தெரியுதா. சோளக்கதிர் இதுதான் சோளக்கதிர் தெரியுதா. சோள தோட்டத்துக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய ஃபேன் வச்சு உள்ளார ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீட் அடிக்காமல் பார்த்துங்க எவ்வளோ பெரிய ஃபேன் உண்டு. ஸோ இந்த ஃபார்மில் அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசில் இருக்கு பாருங்க இந்த தோட்டத்தில். அது மாதிரி இங்கே வந்து முட்டை இருக்குது, நாட்டுக்கோழி முட்டை. அப்படியே வந்து காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா ஒரு ட்ரே எவ்வளோ என்னது? 45 பார்த்துங்க. நாட்டுக்கோழி முட்டை 45 திரம்ஸு. அப்போ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்க ஒரு முட்டை தெரியுதா. நாட்டுக்கோழி முட்டை. அதே சமயம் தேன் காட்டுறேன் பாருங்க. ஒரு பாட்டில் வந்து 70 திரம்ஸு தேன். இந்த ஒரு பாட்டில் தேன் நான் காட்டினதில்ல இப்போ அங்கே அதே தான் இந்த தேன் அதை எடுத்து வச்சுருக்காங்க பாட்டிலில். ஸோ அதே மாதிரி அந்த ஹனி இந்த பேட் இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருக்குது. இது வந்து 60 ரூபாயாம் பார்த்துங்க. தேனோட அந்த ஹனி பேடோடு இருக்கும், உள்ளார அந்த மெழுகோடு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து வெயிட் போட்டு எல்லா காய்கறியும் வெயிட் போட்டு இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 1 கிலோவுக்கு 10 திரம்ஸ் வாங்குறாங்க. ஸோ பார்த்துங்க 1 கிலோவுக்கு 10 திரம்ஸு வந்தீங்கன்னா அவ்வளோக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து அந்த அளவுக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.